வெல்கம் டு ஹாப்பி மாம் ஹப் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஹாப்பி மாம் ஹப்போட மைல்ஸ்டோன் அவார்ட் தான் பார்க்குறோம். ஸோ ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் தமிழ் ஸ்பீக்கிங் மதர்ஸ். இந்த கம்யூனிட்டிக்குள்ள எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா சந்தோஷமா காமான ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் மதர்ஸ் நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐடென்டிட்டியை நம்ம எப்படி ரிவைவ் பண்றது, நம்மளை நாமளே தொலைச்ச அந்த வாழ்க்கையை திரும்பி எப்படி எடுத்துட்டு வருது, இந்த மாதிரியான லேர்னிங்ஸ் இருக்கு. இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் அ சப்போர்ட் சிஸ்டம். நிறைய மதர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. இந்த சப்போர்ட் சிஸ்டம்ல வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் மைல்ஸ்டோன் அவார்ட். ஒரு மதர் உள்ள வரும்போது ஜாம்பி மதரா அவங்களையே தொலைச்சிட்டு உள்ள வராங்க. ஜாம்பி மதர்ல இருந்து ஹாப்பி மதர், லவ்விங் மதர், குவீன் மதர் அப்படின்னு 3 மைல்ஸ்டோன் நம்ம வந்து ஒரு மதருக்கும் இங்க வச்சிருக்கோம். ஸோ ஹாப்பி மதர் அப்படிங்கிறது வந்து when a mother is able to achieve her health and mental health and physical health goals, she becomes a happy mom. அந்த விதத்துல சகானா இன்னைக்கு ஹாப்பி மாம் அவார்ட் இன்டர்வியூக்காக இன்னைக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் அண்ட் பேரண்டிங் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே பிகம் அ லவ்விங் மாம். அவங்களோட பிஸ்னஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஒரு அவங்களோட கெரியர் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஆர் அவார்டட் குவீன் மாம் அவார்ட். ஸோ ஹாப்பி மாம் டு லவ்விங் மாம் டு குவீன் மாம். நம்மளோட ஹாப்பி மாம் ஹப்குள்ள யாரு வந்தாலும் இதுதான் அவங்களோட ஜேர்னியா இருக்கு. ஸோ அந்த விதத்துல சகானா எப்படி ஹாப்பி மாம் வந்து மாறினாங்க அப்படிங்கிற ஸ்டோரியை she is going to share with us to inspire all of us. So let's welcome Sagana. Thank you so much for nominating yourself for this, and please introduce yourself. Thank you so much, ma'am. உங்களுக்கு first of all இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் again I relived the 3 years of நம்ம journey with HMH. So HMH குள்ள நான் வரப்போ I was just ரொட்டீன் ஒர்க்கர். ஸோ இதுதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃபா இருந்துச்சு. Magically I came to know about HMH. So I'll introduce myself first. I am Sahana Muthukrishnan, a loving wife and a mom of 2 young kids of age 4 and 7 years. So HMH kulla journey or magical journey. தற்செயலா ஒரு வீடியோ பார்த்தப்போ I got connected with ma'am. So ma'am ஒரு வெபினார் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் I joined into the community. So அன்னைக்கு சில விஷயங்கள் I was very new. லைஃப் பத்தினவே ஒரு நியூ ஆஸ்பெக்ட் எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. So ma'am told something about secret, goal settings and lots more. So என்னோட மேஜர் அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஹெல்த் கோல் 45ல இருந்து 65க்கு கொண்டு வந்தேன். தட் ட்ரூ ஆஃப்டர் 2 or 3 இயர்ஸ் கண்டினியூஸா டீத்ல இது பல்லு கட்டினதுக்கு அப்புறம் நாட் ஹேவிங் ப்ராப்பர் ஃபுட், லிக்விட் சப்ளிமெண்ட்ஸா எடுத்ததுனால அதுக்கப்புறம் ஸ்லோவா எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டாலுமே வந்து அந்த வெயிட் கெயின் அப்படின்றப்போ இட் வாஸ் சம்திங் கோல் செட் பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் நாட் அபவுட் ஒன்லி கோல் செட்டிங். நான் ஏன் வெயிட் ஏறல அப்படின்ட்டு கான்சியஸா நோட் பண்ணும்போது தான் ஆர் வி டேக்கிங் இட் வெரி மைண்ட்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கோல் செட் பண்றது மட்டும் இல்லாம அந்த கோலை கன்சிஸ்டன்டா நம்ம பண்றோமா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஈவன் அ ஸ்மால் கோல் லைக் ஹெல்த்ல ஒரு கீ சாப்பிடணும் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 2 ஸ்பூன் கீ என் தட்டுல போட்டுட்டு am I giving it to the family அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஆஸ் மதர்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா கான்சியஸா நான் நெய் சாப்பிட்றேன் நெய்டப்பா இருக்கும், பட் கான்சியஸா நம்ம பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போட்டுட்டு அந்த ஸ்பூன்ல லாஸ்ட்ல இருக்க கீயை மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்ஸா ஐ ஃபாலோட் அண்ட் ஹெல்த். ஸோ ஃபிட்டா இருக்கிறத தாண்டி ஹெல்தியா நம்ம ஃபிட்டா இருக்கோமா, வாக்கிங் மட்டும் போறதா இல்லாம ஹெல்த்ல ஃபிட் அந்த ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத மைல்டா நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஐ ஸ்டார்டட் இன் டு ஜாயினிங் அ ஃபிட்னஸ் குரூப். நம்ம குரூப்லயே ஃபிட்னஸ் குரூப்ல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் செட்டிங் மை ஹெல்த் கோல்ஸ். ஸோ மெயினா திஸ் வாஸ் அச்சீவ்ட் ஒன்லி பிகாஸ் ஒரு 30 days நான் ஹாப்பியா இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பிலி டூயிங் வாட் எவர் ஐ வாண்டட் டு டூ. இஃப் ஐ வாண்டட் டு கிஃப்ட் சம்ஒன் ஐ வில் சென்ட் கிஃப்ட்ஸ். ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வாங்குறது வைக்கிறதுன்ட்டு இந்த 30 days நான் குரூப்லனே நான் போட்டிருப்பேன். 30 days ஹாப்பியா இருந்தா போதும், அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை பழகிரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸ்டில் நவ் தட் இஸ் த திங். லைக் நம்ம கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் பண்றப்போ மைண்ட்ஃபுல்லா பண்றப்போ இந்த ஹெல்த் கோல் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் திங் இஸ் தட்
செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ஒர்த், இது ரெண்டுமே மேஜரா என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சு. செல்ஃப் லவ்ல கிவிங் டைம் ஃபார் மை செல்ஃப், ப்ரையாரிட்டைசிங் மை செல்ஃப், அண்ட் மத்தவங்க எது சொன்னாலுமே இட்ஸ் பார்ட் ஆஃப் தெம் நாட் பார்ட் ஆஃப் மீ அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. திஸ் டிட் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். ஸோ இந்த 3 years ஜேர்னில வந்து ஒரு நாளுமே ஒரு வெபினாரோ இல்ல ஒரு சின்ன கிளாஸ் நீங்க எடுக்கும் போதுமே கூட அதுல ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து நெக்ஸ்ட் டே நான் லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது எவ்ரிதிங் சேஞ்ச்டு மேஜிக்கலி. ஸோ ஸ்டார்டிங்ல ஐ யூஸ் டு ஹேவ் லைக் 10 to 20 நோட் புக்ஸ். பட் இப்போ பாத்தீங்கன்னா எதுனாலும் கேளு கிடைச்சிடும், தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருந்துச்சு. ஸோ அடுத்ததா மைண்ட் செட்லயுமே பயங்கர சேஞ்ச். வாட் எவர் யுவர் கோல் இஸ், உன்னோட மைண்ட் செட் அங்க எப்படி இருக்கு. கோல் செட் பண்ணிட்டு ஐயோ இது எனக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டா இல்லாம இது எனக்கு தான், ஐ நோ ஐ எம் ஷியூர் இன் திஸ் பார்ட் அப்படின்ற மாதிரி நான் கோல் செட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் செல்ஃப்ல ஹெல்த், மைண்ட், பாடி, சோல், ரிலேஷன்ஷிப்ல பேரண்டிங் அண்ட் கெரியர், இது எல்லாமே கோல் செட் பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் அ லாட். ஸோ என்னோட கெரியர்ல மட்டும் ஐ வாஸ் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் அரௌண்ட் 3 lakh rupees. அண்ட் அது போக நிறைய விஷயங்கள் ஐ வாஸ் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட். என்னன்னா கேளு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ whenever I am there, I used to feel a big blue color genie standing beside me. ஸோ கான்சியஸா யார்கிட்ட பேசினாலுமே ஐ எம் நாட் ஃபார் ஃப்ரீ, ஐ எம் வேல்யூ, ஐ எம் அவைலபிள் அப்படின்ற அந்த டேர்ம் யூஸ் பண்றதா இருக்கட்டும். நெகட்டிவா எதுவுமே பேசாம ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவா, இப்போ பசங்க கிட்ட பேசணும்னா கூட கீழே விழுந்துடாடா அப்படின்னு சொல்லாம பாத்துப்போ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சேஞ்ச் நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது ஏன் கொண்டு வந்தேன்னா பிகாஸ் ஐ நியூ மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் லாஸ்டா அஃபர்மேஷன் அண்ட் கிராட்டிடியூட் நான் சொல்லுவேன். அஃபர்மேஷன் வந்து ஒரு ரீல் நான் பார்த்தேன். நமக்கு பேஷன்ஸ் இல்ல கரேஜ் வேணும் அப்படின்னா காட் வந்து நமக்கு பேஷன்ஸோ கரேஜோ தரமாட்டாங்க, அந்த சிச்சுவேஷன் வந்து தருவாங்க அப்படின்ட்டு. சோ அது மாதிரிதான் ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்கி இந்த செல்ஃப் ஒர்த் உனக்குள்ள இருக்கு, கொண்டு வா தெரியும், யூ ஆர் ஒர்த் இனஃப், மோர் தென் இனஃப் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஸோ செல்ஃப் ஒர்த் இதெல்லாமே லைன் அப் பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு சி அ பெட்டர் மீ. ஸோ சஹானா அண்ட் சஹானா வெர்ஷன் 2.0 என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. தட் வாஸ் கிளியர்லி இங்க இருந்தே நானே இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நாட் ஓன்லி மீ, மை ஹஸ்பண்ட் ஆல்சோ டோல்ட் தட் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் ஐ கேன் சி இன் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஐ ஆல்சோ நியூ தட் ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங். விளையாட்டுத்தனமா எதையுமே நம்ம பண்ணல. கோர்சஸ் என்னமோ நம்ம டெய்லியும் ஒரு வீடியோ உட்காந்து பாக்குறோம், கோர்சஸ் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாம விளையாட்டுத்தனமா பண்ணாலுமே தேர் ஹாஸ் பீன் அ ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மீ. ஏன்னா ஹாப்பி மாம் ஹப்குள்ள வரும்போது ஐ டென்ட் ஹேவ் எனி இன்டென்ஷன் லைக் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் நியூ அப்படின்ற மாதிரி வந்தேன். பட் ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் செட் மை கோல்ஸ். என்னோட 2025 விஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் அந்த ஒரு 80s லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற வரைக்குமே விஷுவலைஸ் பண்ணி ஹெல்தி ரொட்டீனா இருக்கட்டும், டயட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செட்டில் ஆச்சு மேம். சூப்பர், லவ்லி லவ்லி. ஸோ இதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆன ஒரு 2-3 டூல்ஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சகன்? கிராட்டிடியூட் பயங்கரமா கை கொடுத்துச்சு. பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா தேங்க்யூ சொல்லிக்கிட்டு அப்படின்னு, பிகாஸ் அதுக்கு முன்னாடியே நான் பையன்கிட்டலாம் என்ன சொல்லுவேன்னா தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தா தேங்க்யூ சொல்லணும், யாராச்சும் ஹெல்ப் பண்ணா தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு ஏன் நோட் புக் போட்டு எழுதணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தாட் ப்ராசஸ் எப்படி போச்சு அப்படின்னா, யூனிவர்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு பிளானெட் அதோட இடத்துல அந்த ஸ்டோனா இருந்தா கூடயே அது இடத்துல இருக்கிறதுனால தான் வி ஆர் சேஃப். அது கொஞ்சம் இடம் மாறுச்சுன்னா கூட ஹோல் யூனிவர்ஸ் கெட்ஸ் கொலாப்ஸ். சோ அந்த லெவலுக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் சென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே கூட இப்போ ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு, இந்த ப்ராப்ளம் உனக்கு யூனிவர்ஸோ இல்ல காடோ உனக்கு கண்ணில் காமிக்கிறாரு அப்படின்னா there is something to look into it, see it in a different perspective. ஸோ இந்த லெவலுக்கு மாத்துனது இந்த ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ தட் டூல் வாஸ் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறமா அஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ரியலி வெல். ஸோ அஃபர்மேஷன்ஸ்ல வந்து ஐ எம் லவ்லி, ஐ எம் லவ், இந்த மாதிரி சின்ன சின்ன அஃபர்மேஷன்ஸ் இருந்தாலுமே கூட எவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லா அதை நம்ம சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை நம்ம குரூப்பா நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஈவன் மோர் எஃபெக்டிவா இருந்துச்சு.
அண்ட் மோர் ஓவர் நம்ம ரெட்ரீட் இது எல்லாத்துக்குமே நான் வரும்போது ஐ பிலீவ் இன் தட் குரூப் வைப்ஸ். ஸோ தட் இன்டென்ஷன் நான் அங்க என்ன செட் பண்ணுவேன்னா, எனக்கு நான் இவ்வளவு போறேன் அங்க, நான் இவ்வளவு டைம் எடுத்து அங்க போய் ஸ்பெண்ட் பண்றேன், 100 டைம்ஸ் எனக்கு பேக் வரும். ஸோ அந்த ஒரு பவர் நம்ம குரூப்புக்கு இருக்கு அப்படின்றது ஐ பிலீவ் ஆல்வேஸ். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் மேம். அஃபர்மேஷன், கிராட்டிடியூட் அண்ட் நம்ம குரூப் இஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு பவர் குரூப்ன்ற மாதிரி சொல்லலாம். Yeah. So இப்போ after you have traveled this many years, நீங்க வந்து உங்களோட ஹெல்த் அண்ட் மைண்ட் செட்ல இந்த 3 விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? Apart from you have manifested 3 lakh rupees from your career and other stuff, but in your health and mindset, these are the 3 visible changes I see inside of me. அப்படின்னா what are the 3 things? ஹெல்த்ல நான் சொன்ன மாதிரி வெயிட் கெயின் மேம். செகண்ட் திங் இஸ் ப்ரையாரிட்டைசிங் மை செல்ஃப். ஸோ யாராச்சும் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா கூட டக்கு டக்குன்னு பண்ணிடுற மாதிரி இருக்கும், கால் எடுத்து பேசிடுவேன் வச்சுருவேன். பட் இப்போ ஐ ஹாவ் மை ஓன் ஸ்கெடியூல். ஐ நோ திஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. இது என்னோட வாக்கிங் டைம், இது என்னோட லஞ்ச் டைம், இது என்னோட கிட்ஸ் டைம். ஸோ அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம ஐ எம் டூயிங் இட். அண்ட் when it comes to mindset, அகெயின் ஒரு விஷயத்துலயுமே மைண்ட் செட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன கோல்ல இருந்து பெரிய கோல் வரைக்குமே நான் ஒரு கிளாஸ் போறேன் அப்படின்னா கூட, ஈவன் டுடே மார்னிங் when I spoke with my husband while walking, நம்ம வந்து ஒரு 4 நாள் கண்டினியூஸா நடக்கிறோம், 5வது நாள் நடக்கல அப்படின்ன உடனே அந்த 5வது நாள் நடக்கலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துறோம். பட் நவ் ஆன்வர்ட்ஸ் ஒரு நாளுமே நம்ம நடக்கும்போது we have to appreciate it அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். So I think that is very, very important, even appreciating that small goals in our life. So இப்போ சின்னதா ஒரு விஷயம் நான் பண்ணாலுமே I am appreciating myself. In return to that, இப்போ என்ன நடந்திருக்குன்னா, I am learning driving, பரதநாட்டியம் கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் learning to cook healthy food and நிறைய விஷயங்கள், மண்டலா ஆர்ட்டா இருக்கட்டும், எம்ப்ராய்டரியா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். Having that hope that எல்லாமே நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்ட்டு. ஒரு 4 நாள் பண்றேன், 5வது நாள் பண்ணல அப்படின்னா it doesn't mean I'm not worthy in it. I can do it and ரிசல்ட்ஸ் வந்து ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நீங்க அப்படின்னு சொல்லும்போது நானா அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி கேட்டேன். அப்பதான் when I went into the analyzing process, ஆமா அப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்தா உடனே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாம ஸ்லோ அண்ட் ஸ்டடி, நமக்கான லேர்னிங் எப்பனாலும் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி டேக்கிங் இட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. வெரி நைஸ், பியூட்டிஃபுல். ஸோ இப்போ இந்த உங்களை மாதிரி மதர்ஸுக்கு நீங்க கொடுக்க ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? சஜஷன் ஆர் சம்திங்? ப்ளீஸ் டு ஜாயின் ஹாப்பி மாம் கம்யூனிட்டி. ஏன்னா இது வந்து நான் போற எல்லா இடத்துலயுமே நான் சொல்லுவேன், I don't know why people ask me this, but the way I speak confidently or the way I carry myself, அவங்க எல்லாருமே வந்து கேட்கும்போது first thing what I say is, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு, I am a part of that community, so do join அப்படின்ற மாதிரியா தான் இருக்கும். பிகாஸ் தட் இஸ் ட்ரூ. ஏன்னா மதர்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம், நாட் ஈவன் மதர்ஸ் அண்ட் யாருக்கா இருந்தாலுமே இது இந்த ஒரு பேசிக் லைஃப் லெசன்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ நான் யார்கிட்ட இந்த ப்ரொபோஸ் பண்ணாலுமே தே வில் சே தட் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் சம்திங் ஃபுல் மேஜிக் இன் இட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இதுதான் அதுதான் இல்ல, மொத்தமாவே நீங்க வந்துருங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஓகே இது மாறணும் அது மாறணும்னு இல்லாம நீங்களே உள்ளக்க வந்துட்டீங்கன்னா your whole life will change, not only you, your family also. Beautiful. So இத தவிர்த்து மத்த மதர்ஸ்க்கு நீங்க சொல்றது ஏதாவது இருக்கா other than happy mom hub? Don't give up on your dreams. என்னால இது முடியாது அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வைக்கவே வைக்காதீங்க. பிகாஸ் சொசைட்டியா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியோட உங்க லைக் உங்க அப்பா அம்மா ஜெனரேஷன்ல நிறைய பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் டோன்ட் லிமிட் யுவர் ட்ரீம்ஸ். இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இல்லாம த வேர்ல்ட் இஸ் ஆல் யோர்ஸ். ஸோ எது நீங்க கேட்டாலுமே கிடைக்கும். அதை நீங்க சத்தமா கேட்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கற மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா கூட யூனிவர்ஸ் தர ரெடியா இருக்காங்க. பட் நீங்க கேட்க ரெடியா இருக்கீங்களா? அது ஒரு விஷயம். நீங்க கேட்டாலே போதும். லைக் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ மேனிஃபெஸ்டட் HMH. நான் ஏதோ ஒரு வகையில கேட்டதுனால தான் அந்த டைமிங்ல கரெக்டான டைமிங்ல God has given this beautiful community. So கேளுங்க. சூப்பர். Thank you so much. And happy mom hubக்கு
Do you have any one word that represents Happy Mom Hub for you? லைக் அம்மா வீடுன்ற மாதிரி சொல்லலாம். வாட் எவர் திங், நாட் ஓன்லி எனக்கு கோல் செட் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த ஏரியால இஷ்யூ இருக்கு அப்படின்ற மட்டும் இல்லாம, ஈவன் வாட் டு பை, இல்ல வேர் டு பை, வேர் டு கோ, இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டின்ஸா இருந்தாலும் வித்தவுட் எனி ஃபியர் ஆர் தட் என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு இல்லாம எனிதிங் we can put on the group so that anyone can reach out us and they will solve. இவங்க தான் சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்கன்ட்டு இல்லாம there are many groups like Facebook groups எல்லாமே இருக்கு. பட் அங்கேயுமே ஒரு 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 லைக் எப்படி சொல்றது, ஒரு டவுட் இருக்கும், என்னடா நம்ம குரூப்ல போடுறோமே இது மிஸ்யூஸ் ஆயிருமோ அப்படின்னு. பட் இங்க வந்து 100% this is very very confidential அப்படின்ற மாதிரி நம்பலாம். Beautiful. Thank you so much for inspiring with your story, Sagana. Very soon, Loving Mom Award. I look forward to interview you, and all the best for your life and your career. Thank you so much. Thank you so much. And Makkale, if you are looking at this, and if you are a mother, in the end வரைக்கும் வந்திருக்கீங்க, இவங்கள மாதிரி வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே I'm sure this interview has inspired you, and so you have been watching this video till the end. And if you want your life also to turn around, என் லைஃப்பை மாற்றணும், புரட்டி போடணும், நான் மாறணும், நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல மேஜிக் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, just wishing and hoping is not going to change. Your one action will change that life into a magic, and that action would be actually coming into this community and feeling this magic. Sagana சொன்ன மாதிரி, this is a very powerful community, and then the community itself will start uplifting you. If this inspires you, if you are guided, please ping us and நீங்க எங்களுக்கு தனியா மெசேஜ் பண்ணலாம். We will let you know how you can join this beautiful, powerful community and how you can turn your life into magic. Thank you so much. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை, ரம்யா here, your happiness coach, signing off. Bye bye.